எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க. கஷ்டத்தை மறைத்து புன்னகைய மட்டும் முகத்துல காட்டக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகத்த பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேங்க. முன்னாடி நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லையே இல்ல. அளவே இல்ல. ஒத்துக்கிறேன். தயவு செய்து 2025ஆம் ஆண்டு அத ஃபுல்லா மறந்துருங்க. நீங்க மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல காலகட்டமா இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அஷ்டம சனியால எவ்ளோ கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாச்சு. நாய் படாத பாடு. போறவன் வரவன்லாம் அட்வைஸ் பண்றான். போறவன் வரவன்லாம் ஏளனமா பார்க்குறான். குடும்ப உறவு சரியில்ல, கணவன் மனைவி உறவு சரியில்ல, பிள்ளைகளுடைய நிலை சரியில்ல. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கல. எல்லாம் கைக்கு வர மாரி இருக்குது. திடீர்னு பார்த்தா கைய விரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம். திரும்பி பார்த்தா நமக்குன்னு யாருமே இல்ல. ஆனா நம்ம மட்டும் ஓடி ஓடி எல்லாருக்கும் பண்ணியிருக்கோமே! நம்ம நெனைக்கிறோம்ல, நமக்கு வலிக்கும். அதே மாரி தான் அவங்களுக்கும் வலிக்கும்ன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிச்சு, அவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான தேவைகள நம்ம செஞ்சு குடுக்குறோம். ஆனா நமக்கு வாய் திறந்து கத்தி கதறி அழுதாலும், எங்க இருக்க நாயேன்னு பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்ல. கடகத்துடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் ரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு நிலை. எங்களுக்கு சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? கனவுல. நாங்களா ஒரு எங்களுக்குன்னு ஒரு உலகம். அந்த கனவுல மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கடகம் யார்ட்டயாவது உன் குடும்பம் எப்படி? உன்னுடைய கல்யாண உறவு எப்படி இருக்கு? உனக்கு குழந்தைகள் எப்படி? இப்படி கேட்டாக்க, கற்பனையில இவங்க என்ன நெனச்சிருப்பாங்களோ, அதுதான் சொல்லுவாங்க. அத பார்க்கிறவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, "ஓ! இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க போலன்னு" நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மைக்கு இவங்களுக்கு இப்படிலாம் சொல்லணும்னு ஆசையில தான், இவங்க இருக்கக்கூடிய கஷ்டத்த மறைச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷத்த மட்டும் காட்டிப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பட்ட காயங்கள வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. வேண்டாம். என்னுடைய கஷ்டம் பரவால்ல. எங்க அடிச்ச ரத்தம் ஒழுகட்டும். பரவால்ல. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு மறைச்சுக்கிட்டு, தன்னுடைய கஷ்டத்த தனிமையில கழிக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா, பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல யாருமே இல்லங்கிற உண்மைய உணர்ந்து, "வேணான்டா சாமி, நீங்க என்ன நான் ஒதுக்குறது? நானே ஒதுங்கிக்கிறேன்." இப்படி ஒதுக்கப்பட்டு, ஒதுங்கி வாழக்கூடிய கடகத்திற்கு 2025 உங்களை ஒதுக்கியவர்கள், நீங்க ஒதுங்கி நின்ன இடத்துல தலை நிமிர்ந்து, அப்படி கெத்தா நிக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனி விலகுது. இனி உங்க ஆட்டம் தான் ஆரம்பம். கடகத்திற்கு இனி சிம்மாசனம் ரெடி ஆயிடுச்சு. சிம்மாசனத்த அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம். என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருந்துச்சோ, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாவும், நீங்க சாதனையாளராகவும் வலம் வர போறீங்க. கடகம்னா என்ன தெரியுமா? தாயுள்ளம் கொண்டவங்க. இவங்க பார்க்கறது எல்லாரையுமே ஒரு குழந்தைய பார்க்கிற மாரி தான் பார்ப்பாங்க. யாரையுமே நல்லவன், கெட்டவன் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது தெரியவே தெரியாது இவங்களுக்கு. இதனாலவே நெறைய இடங்கள்ல இவங்கள ஏமாத்திருப்பாங்க. பரவால்ல கடவுள் பார்த்துப்பாரு. இவருடைய உண்மைக்கு என்னைக்கும் உயர்வுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் நெனைப்பீங்க, இந்த கடகம் இன்னுமா இருக்கான் அப்படின்னு. இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. யார் எவ்ளோ பயம்புறுத்தினாலும் இவங்க பயப்பட மாட்டாங்க. பயந்த மாரி நடிப்பாங்க. "போயிட்டு போ உனக்கு என்னப்ப வேணும்? நான் பயப்படுற மாரி வேணுமா? இருக்கட்டும்." அப்படிதான் இருக்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்கள திருப்திப்படுத்தி வாழ்வதனாலேயே நெறைய சங்கடங்கள சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் கடகம் தான மாத்திக்க மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கா? மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நான் வாழ மாட்டேன். உங்களுக்கு 2025 கடவுள்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இனி நான் கடகத்த கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா. முக்கியமா சனி பகவான் முடிவு எடுத்துட்டாரு. அவரோட சங்கல்பமே வச்சுக்கிட்டாரு. "டேய் தம்பி கடகமே, எப்பா நீ என்னடா இது எனக்கே டஃப் குடுக்குற? எவ்ளோ அடி அடிச்சாலும் தாங்கி நிக்கிற? சரிடா போடா, போடா நீ ரொம்ப நல்லவனா இருக்க." அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டாரு. கடகத்திற்கு 2025 வெற்றி மீது வெற்றி என்னை சேரும். அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் கடகத்தையே சேரும். உங்களுடைய வெற்றிக்கு யாரும் காரணம் கிடையாது. கடவுள்களே காரணம் கிடையாது. நீங்க, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உண்மை மட்டுமே காரணமாக வரப்போகுது. ஓகேவா? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கடகராசி உருவாக்க போறீங்க. அது என்னென்ன விரிவா பார்க்கலாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு உங்களுக்கு பலன்கள் அமையும். பொதுவா சுருக்கமா சொல்லணும்னாக்க, கடகத்திற்கு மத்த ராசிக்காரர்கள் மாரி இல்லாம, சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும். கடின உழைப்பு இருக்கும். அதற்கேற்ற உயர்வு இருக்கும்.
பணவரவு அப்படிங்கிறது வழக்கத்திற்கு மாறாக இருக்க போகுது. முக்கியமா இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். படிப்பத்துல ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை நிமித்தமா, தொழில் ரீதியா. திருமண உறவுகள் நல்லா இருக்க போகுது. நீண்ட நாள் காத்திருந்த காதல் உறவுகள் திருமணத்துக்கு ரெடியாக போறீங்க. காதல் கைகூடும். வேலையில இருந்த சிக்கல்கள் ஒண்ணு விடாம சரியாகும். பொருளாதாரத்துல பெரிய உயர்வை பார்க்க போறீங்க. சொல்லப்போனா பலவிதமான மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த கடகத்திற்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது. உடல் ஆரோக்கியம் நல்ல விதத்துல இருக்க போகுது. சோ பொது பலனே சூப்பரா இருக்கு. இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகி நல்ல காலம் வந்தாச்சுங்க. குருவினுடைய நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் முதல் 3 பாதங்களுக்கு புதன் வந்துட்டு ராசிநாதனாகும். 4ஆம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான் ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. உங்களை பொறுத்தவரைக்கும் 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது சங்கடங்கள் விலகக்கூடியதாகும். விரும்பியது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடியதாகும். தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள், பணியில பதவி உயர்வு ஏற்படுங்க. மத்தவங்களால முடியாதுன்னு அவங்க கைவிட்ட விஷயத்த கூட எளிமையா முடித்து காட்டும் வல்லமை உண்டாகும். தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதுல வெற்றி அடைவீங்க. எதிர்பாராத வருமானம் வரும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலைக்காக, உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைவீங்க. குறிப்பா இந்த வருஷத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. தொட்டதெல்லாம் வெற்றியா மாறும். முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க வைக்கிறாரு. முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. செல்வாக்கை அதிகரிக்கிறாரு. நெருக்கடிகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே வழங்குகிறாரு. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறார். அடுத்த ராகு கேதுனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம் இதுல வந்து லாபத்தை உண்டாக்குறாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயமா முடியும். தொழில் தொடங்குவதற்கான நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும். முயற்சி வெற்றியாக மாறும். வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி போகும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நிலை உண்டாகி இருக்கு. உடைய உடன்பிறப்புகள் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்கிட்ட ஒத்துழைப்பு நன்மைகள் அதிகமாகும். அடுத்த குருவினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறாரு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறாரு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகளை அதிகரிச்சாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறும். இந்த செலவுகள்னால குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். வருமானத்துல இந்த தடைகள் விலக போகுது. மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பாடுகள் இருக்க போகுது. பணவரவை அதிகரிக்கிறாரு. செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு. முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். தொழில், குடும்பம், உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. அது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆனா சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கை உயர்த்தக்கூடிய விதத்துல இருக்கு. பிரச்சனைகள் இருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வராரு. உடைய தனித்திறமை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துற செல்வாக்கை உயர்த்துகிறாரு. இழுபறியான அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசியல்வாதிகள் புதிய பதவிகள், புதிய பொறுப்புகளை அடைய வைக்கிறாரு. அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி உயர்வு கிடைக்கும். பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கடிகள் யாவும் நீங்கும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். கடன்களால ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும். அரசு ஊழியர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செயல்பாடுகள் யாவும் வெற்றியாக மாறும். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சின்னத்திர, இயந்திர தொழிற்சாலை, வியாபார நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், குடிநீர், விவசாயம் இந்த மாதிரி எந்த தொழில நீங்க இருந்தாலும் சரி தொழில் ரீதியா வளர்ச்சி அடைவீங்க. எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தினக்கூலியாக இருந்தாலும் சரிங்க, மாச சம்பளம் வாங்கினாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சாலும் உயர்வில்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட நிலை இனி மாறும். உடைய உழைப்பிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உயர்வு உண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு உயர்வு. ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நிலையில உயர்வை அடைய போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஒருத்தங்கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அலுவலகத்துல உங்களோட மதிப்பும் மரியாதை உயரும். உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். கணவர் மற்றும் குடும்பத்தாருடைய பாராட்டுக்கு
ஆளாகுவீங்க. திருமண வயதுல இருக்கவங்க தகுதியான வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு உடைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும் இந்த காலகட்டத்துல டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பது நன்மையை கொடுக்கும். உயர்கல்வி பெறக்கூடிய உங்கள் கனவுகள் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். படுக்கையில இருந்தவங்க கூட சிகிச்சை காரணமா எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க. மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரியாக போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் யாவும் நீங்க போகுது. சொத்து சேர்க்கையில ஆர்வம் உண்டாக போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேற போது. குடும்பத்துடைய ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் அதிகமாகும். உறவுக்காரருடைய வருகை அதிகரிக்கும். வெளிவட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுமனை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும். முக்கியமா தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். அடுத்த பூசம் நட்சத்திரம். இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. சனி பகவான் மற்றும் சந்திரனுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நினைச்சதெல்லாம் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றியா மாறும். எதிர்ப்புகள் விலகும். உடல் பாதிப்புகள் விலகும். தைரியமாக செயல்படுவீங்க. தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க. மத்தவங்களால பாராட்டப்படுவீங்க. பொருளாதார சங்கடங்கள் விலக போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, அஷ்டம சனியால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்க போகுது. திட்டமிட்டு செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பிரச்சனையில இருந்து வெளிப்படக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமான சூழ்நிலை நிலவுதுங்க. திடீர் அதிர்ஷ்ட பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டமா இருக்குது சனி பகவானுடைய சஞ்சாரத்தினால. அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதுமே உங்களுடைய நிலையில நல்ல நிலையை உருவாக்குறாங்க. உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். உடல் உபாதைகள் விலகும். தொழில இருந்த தடைகள் விலக போகுது. வேலை தேடுறவங்களுக்கு உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை அமையும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நல்ல தொழிலும் அமையும். அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வழக்குகள் அதுல இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. தொழில் வியாபாரத்துல தடைகளை தாண்டி வெற்றி அடைய போறீங்க. பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது. குருவினால நீங்க இழந்த செல்வாக்கை அடைய முடியும். அந்தஸ்து, பதவி உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், தொழில், வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வாக்கை உயர்த்துறாரு. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகள்ல இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திற்கான இடமாற்றம் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் வந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வராரு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதிக்காக காத்திருக்கவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். சோ அரசாங்க ரீதியா சூரிய பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது அனைத்து விதங்களிலும் அனுகூலமான பலனை ஏற்படுத்துறாங்க. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொது பலன்கள் கேது, குரு, சூரியன், செவ்வாய் உடைய வாழ்க்கையை வந்து வளமாக மாத்துறாங்க. இதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். பொருளாதாரம் மேம்படும். அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும். வீடு கட்டக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? உங்களுக்கு கனவுகள் நனவாகும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். துணிச்சலும், தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில உழைப்பு அதிகரிக்கும். புதுசா முதலீடு வந்து லாபத்தை ஏற்படுத்தும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. இயந்திர தொழிலும் லாபத்தை கொடுக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி, இறக்குமதி லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயர போகுதுங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்றீங்களா? மாச சம்பளமா இருக்கட்டும், கூலி வேலையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சூரிய பகவானுடைய அருளாசியினால முன்னேற்றம் அடைய போறீங்க. மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க. அது எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய போறீங்க. வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பொருளாதார நிலை உயரப்போகுது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையை நீங்க அனுசரிச்சு நடந்துக்கிறதுனால நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளின் நலன் அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிக் கொண்டிருவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவாகும். ஆசைகள் நிறைவேறும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரத ஒரு கண்ணோட்டத்தோட பழகுங்க. அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளால நன்மை உண்டு. கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். பொது தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல உங்களுடைய விடாமுயற்சியால வெற்றி அடைய போறீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய்கள் கூட கட்டுக்குள்ள வரும். சிலருக்கு உஷ்ணம், தோல் தொடர்பான நோய்கள் எல்லாமே விலக போகுது. மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான விஷயம் கூட சரியாக போகுது. சிலருக்கு விபத்துகளால ஏற்பட்டிருந்த உடல் உபாதைகள் கூட சரியாக போகுது. மருத்துவ செலவுகள் குறைய போகுது. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணி, தொழில இருந்த சங்கடங்கள் விலகும். வருமானம் உயரும். குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க. வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சிலருக்கு விரும்பிய வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. அடுத்த ஆயிலம் நட்சத்திரம் விரும்பியது கையில இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆண்டா தான் உங்களுக்கு பிறந்திருக்கு. சந்திரன் மற்றும் புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பல வகைகள்ல நன்மைகளை கொண்டு வந்திருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, இந்த நட்சத்திரக்காரங்க அலசி ஆராயமாக அதுல இறங்க மாட்டீங்க. எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சாதுரியமாக நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்ப கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும். பண முதலீட்டுல மட்டும் உழைப்பை நம்பி செயல்படுங்க, வெற்றி உண்டாகும். பொருளாதார நிலை உயரப்போகுது. அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல சனிபோட சஞ்சாரம் அப்படிங்கிறது அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இருந்து விடுபட போறீங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். சனிபகவானுடைய சஞ்சாரம் சாதகம் தான். அடுத்து ராகுகேதுனுடைய சஞ்சாரம். எதிர்பாராத மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டாக்குறாங்க. முயற்சிகளை வெற்றி பெற வைக்கிறாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கிறாங்க. இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கிறாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். வெளிநாட்டு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சோ இந்த வருஷம் வரைக்கும் ராகு கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகம் தான். அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படி இந்த வருஷத்துல குருவினால உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைய போறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல விசேஷங்கள், தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம், பணவரவு ஏற்பட போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலக போகுது. குருவுடைய சஞ்சாரம் சூப்பர். அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்களை விளக்குறாரு. முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் சாதகமாக முடியும். எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்கள் விலக போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. அரசு வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலக போகுது. பணியாட்களுக்கு உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள். கேதுவுடைய சஞ்சாரமும் குருவினுடைய அருளும் பெருமளவு உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க. சூரிய பகவானால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விடுபட போகுது. செல்வாக்குடன் இனி வாழ போறீங்க. அஷ்டமத்து சனியினுடைய தாக்குதலிருந்து விடுதலை உண்டாகுது. அரசு பணியாளர்களுக்கு உயர் பதவிக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். வாழ்க்கையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுது. வழக்குல சாதகமான நிலை ஏற்படுது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். இப்ப ஃபர்ஸ்ட் தொழில பாக்கலாங்க. தொழில் வியாபாரத்துல இருந்து நெருக்கடிகளுக்கு தீர்வு உண்டு. உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். இயந்திரம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், பப்ளிகேஷன்ஸ், ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, சினிமா, சின்ன திரை இந்த மாதிரியான தொழில்கள் கூட வளர்ச்சி பெற போறீங்க. பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறை பணியாளருக்கு கடந்த கால அனுபவத்தை கொண்டு சாதுரியமாக செயல்படுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை முதலாளி கிட்ட பக்குவமா சொல்லி தீர்வு அடைய போறீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். உயர் கல்விக்காக முயற்சி செய்றீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கல்விக்காக இருக்கு. பணியில இருக்கிறவங்க நீ எதிர்பார்த்த சலுகைகளை அடைய போறீங்க. சிலருக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி அடையும். பொன் பொருள் சேரும். திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து குடும்பத்தை சிறப்பாக நடத்த போறீங்க. அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் வித்யாகாரகனின் அருள் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே கல்வியில ஆர்வம் இருக்கும். இந்த காலகட்டத்துல டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதால தேர்வுல வெற்றி உண்டாகும். கல்வி நிலை ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்த உடல்நிலையை பொறுத்திருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, இதய பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்ப சரியாகும். பித்தம், மயக்கம், ஜலதோஷம் இந்த மாதிரியான சங்கடங்களால அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவாரணம் கிடைக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலக போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வசதியான வீட்டுக்கு குடி போக போறீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நவீன பொருள் வாகனம் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள போறீங்க. சிலருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை இப்போ கை கூடுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயர்வுக்கு போகுதுங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருக்கோவிலூரில் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய தடைகள் யாவும் விலகி செல்வ நிலை உயருங்க. ஆக மொத்தத்துல கடக ராசிக்கு 100% இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மாசனத்தில் நீங்க அமரக்கூடிய காலகட்டமா தான் பிறந்திருக்கு. அதிர்ஷ்டம், கோடீஸ்வர யோகம், ஏன் சொல்ல போனா அந்த தேவர்களுக்கு நிகரான வாழ்க்கை கடகராசி இந்த பூலோகத்துல வாழக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு. பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கஷ்டமெல்லாம் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு இஷ்டமான காலகட்டம் பிறந்துருச்சு. 2025ல எழுதுங்கடா கடகத்துடைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம். நல்லா இருங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எப்படி பார்த்தாலும் சரி 2025 கடகத்திற்கு சாதகமான காலகட்டம், மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். இனி என்னன்னைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். திரும்பவும் சொல்றேங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.